பிரியங்கா அவர்கள் குறித்தும் அவரோட ஹஸ்பண்ட் குறித்தும் சிங்கர் சுசித்ரா அவர்கள் ரீசெண்டாக பேசியிருக்க வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஏராளமான விஷயங்கள் பேசி அது இப்போ ரொம்பவே சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்கா அவர்கள் சமீபத்தில் மணிமேகலை கூட சண்டை போட்டு குக் வித் கோமாளியை விட்டு மணிமேகலை விலகிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இருந்துச்சு. இதை தொடர்ந்து விஜய் டிவியில் இருக்க கண்டஸ்டண்டாக இருக்கட்டும், விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய ஆங்கர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் பிரியங்கா அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரபல சிங்கரான சுசித்ரா அவர்கள் சமீபத்தில் ஏராளமான விஷயங்களை பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க பிரியங்காவை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் ரொம்பவே ஒரு அரகண்டான பொண்ணு, அவங்களுக்கு பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அந்த இடத்துல நாம தான் கெத்து அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களால தான் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்கள விட்டு போயிட்டாங்க. ஈவன் ஹஸ்பண்ட்கிட்ட கூட அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. நான் தான் பெரிய ஆளு, இந்த சேனல்லே இப்போ நான் தான் நம்பர் 1 இருக்கேன், என்னை தாண்டி தான் நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டோனில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவும் தான் அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்காமல் போயிருக்கு. மேலும் இவங்களோட பிடிவாத குணம், இவங்க நான் தான் ஆளு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, அண்ட் இவங்க சொல்கிறது தான் அவங்க ஹஸ்பண்ட் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள டோட்டலி வெறுத்து இவங்களோட கேரக்டர் இதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுசித்ரா அவர்கள் இன்னும் மோசமாகவே நிறைய விஷயங்கள் பிரியங்கா அவர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சுசித்ரா அவர்கள் சமீப காலமாகவே எல்லாரை பற்றியும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க பேசினா சாதாரணமாலாம் இல்லை, பயங்கர ட்ரெண்டிங்காக போயிடுது. அப்படியாப்பட்ட சுசித்ரா அவர்கள் இப்போ பிரியங்காவை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். மேலும் அவங்களோட பர்சனல் லைஃப் கல்யாணத்தில் இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க ஹஸ்பண்ட் விலகி போயிருக்காருன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான செலிபிரிட்டிஸ் பிரியங்கா அவர்களை பற்றி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில முக்கியமான ஆங்கர்ஸ் வேறு சேனல் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் இன்டெரக்டாக இவங்க பேரை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரியங்கா மேலே ஓவராலாக ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் பிரியங்கா அவர்கள் இது ரிலேட்டடாக எந்த ஒரு வீடியோவும் போடலை, எந்த ஒரு மெசேஜும் அவங்க இது வரைக்கும் கன்வே பண்ணலை. இப்படி இருக்கும் நிலையில் அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி பேசியிருக்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டே ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலோ இல்லை மெசேஜ் போட்டாலோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரியங்கா அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் தான் அவங்க தரப்பு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.